ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் சம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.7 அதில் ஃபோர்த் சம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் 2x² + 17 divided by 6x plus 1 into 3 divided by 2x² plus 4x plus 2 into 4 divided by 3x² plus 11 by 3x plus 2. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்னா என்னது? இதோட ஸ்கொயர் ரூட் பண்ண கேட்டிருக்காங்க. இதை நம்ம இப்படி டைரெக்டாக பண்ண முடியுமா? நோ. இதில் தேர்ட் சப்டிவிஷனில் இருக்கிற மாதிரி பண்ணணும். தேர்ட் சப்டிவிஷனில் எப்படி பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயரிங் எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் என்ன ஃபார்மேட்டில் பார்க்கணும்? ax² + bx + c குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். 2x² + 17 divided by 6x plus 1. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் 6 எடுத்துக்கலாம், LCM. அப்போ என்ன பண்ணணும்? மேலெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 2s are 12, 6 1s are 6. ஓகே, அப்போ என்ன வரும்? 6 2s are 12, 12x² plus 17x plus 6. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் வந்து ax² plus bx plus c ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபேக்டர்ஸ் சொல்லுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? ப்ளஸ் 6 2s are 12, 6 7. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 72 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 17 வரணும். யோசித்து பாருங்கள். 8 9s are 72 போடலாமா? ரெண்டுமே ப்ளஸ் டேர்ம்ஸ் தான், பிகாஸ் 8 + 9 17. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? கோஎஃபிஷியன்ட் இருக்குதான்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் இருக்குது. டிவைடட் பை 12. எனி டேபிள்ஸில் கேன்சலேஷன் பண்ண முடியுமா? 4 2s are 8, 6 2s are 12, 2 3. த்ரீ டேபிளில் 3 3s are 9, 4 3s are 12. ஓகேவா? இதோட ஃபேக்டர்ஸ் சொல்லுங்கள், எப்படி எழுதுவீங்கன்னு? இப்படி எழுதணும். 3x plus 2 into 4x plus 3. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் என்னது? 3 divided by 2x² plus 4x plus 2. இதோட எல்சிஎம் என்ன வரும்? 3. 3x² மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். 4 2s are 8, 8x plus 2 2s are 4. மல்டிப்ளை பண்ணணும் இந்த டேர்ம்ஸில். ஓகே, இதை ஃபேக்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டேர்ம் ஃபேக்டர்ஸ் சொல்லுங்கள். 4 3s are 12. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 12 வரணும். ஓகே, அடிஷன் பண்ணால் ப்ளஸ் 8 வரணும். 4 3s are 12 பண்ணலாமா? நோ. 4 + 3 7. 6 2s are 12 பண்ணலாமா? எஸ், 6 2s are 12. ரெண்டுமே அடிஷன் தான். கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? எஸ். டிவைடட் பை 3. கேன்சல் பண்ண முடியுமா? 1 3s are 3, 2 3s are 6. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் சொல்லுங்கள். ஈக்குவல் டு x plus 2 into 3x plus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் 4 divided by 3x² plus 11 by 3x plus 2. இதோட LCM சொல்லுங்கள். இதுவும் 3 தான். 4x² plus 11x plus 3 2s are 6 equal to இதோட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? 6 4s are 24.
மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24 வரணும், அடிஷன் பண்ணால் ப்ளஸ் 11 வரணும். 8 3s 24 போடலாமா? 8 3s ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்குதா? இருக்குது. டிவைடட் பை 4 டிவைடட் பை 4. 1 4s 4, 2 4s 8. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் சொல்லுங்கள். x + 2 4x + 3. ஓகேவா? இனி நம்ம இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா போதும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2x² + 17 டிவைடட் பை 6x + 1 into 3 divided by 2x² plus 4x plus 2 into 4 divided by 3x² plus 11 divided by 3x plus 2. இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? இங்கே நம்ம ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம். டிவைடட் பை 6, இங்கே டிவைடட் பை 3, சாரி இங்கே டிவைடட் பை 2. divided by 2, இங்கே divided by 3. ஓகே, ஸோ என்ன வருது? 3x + 2 into 4x + 3 divided by 6 multiply by x + 2 into 3x + 2 divided by 2 into x + 2 4x + 3 divided by 3. இப்போது இது என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸை ஃபஸ்ட்டு என்ன வரும்? 6 2s 12, 12 3s 36. 1/36 நான் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், 3x + 2 1 time, 3x + 2 1 time. Next 4x + 3 1 time, 4x + 3 1 time. Next x + 2 வந்து 1 time, x + 2 இன்னொரு டைம். ஸோ எல்லாமே 2 2 டைம்ஸில் இருக்குது. அதனால் நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்? 3x + 2 the whole square into 4x + 3 the whole square into x + 2 the whole square. ஓகேவா? இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? 1/36 ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 1/6. நெக்ஸ்ட்டு சாரி ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம்ல, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதா இருந்தால் மாடுலஸ் போட்டுக்கணும். ஸ்கொயரிங் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 3x + 2 into 4x + 3 into x + 2. இதுதான் ஆன்சர். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.